வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த உலகத்தில் பெரிய வியாதியே டிப்ரெஷன் தான். ஸோ டிப்ரெஷன்னால் நம்ம இழக்கக்கூடாது எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டு நம்ம தனியாக இருக்கோம். இந்த உலகத்தில் பெரிய கொஷின் மார்க்கே ஏன் நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம், அதுக்கு என்ன காரணமாக இருக்கோ நம்மளுடைய உடம்புலேருந்து நம்மளுடைய மூளை வரைக்கும் செயலிழந்து போகிறதுக்கான காரணம் டிப்ரெஷன் தான். இந்த டிப்ரெஷன்லேருந்து மீட்டு நம்மளுடைய லைஃப்பில் சக்ஸஸை கொண்டு வரதுக்கு ஒரு சில வழிகளை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுடைய லைஃப் ரொம்ப சின்னது. வெற்றியோ தோல்வியோ அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம லைஃப்பில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா இல்லை தப்பான வழியில் போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறத முடிவெடுக்குது. நம்மளுடைய லைஃப்பில் என்ன தான் தோற்று போனாலும் அந்த தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய லைஃப்பில் சக்ஸஸ் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். டிப்ரெஷன்லேருந்து எப்படி நார்மல் லைஃப்க்கு வரலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாமே இயற்கையை தேடாமல் செயற்கையை தேடிட்டுருக்கோம் இந்த காலகட்டத்தில். ஸோ செயற்கையை தேடி ஓட ஓட நம்மளுடைய லைஃப் வந்து ஜீரோவில் தான் போய் முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிப்ரெஷனுக்கான முதல் காரணமே செயற்கை தான். இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலத்தில் நம்மளுடைய மூளை, நம்மளுடைய உடம்பு எல்லாமே ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம காலைல எந்திரிச்சதுமே நம்ம வந்து மொபைல் ஃபோனை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வேறு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரீல்ஸை பார்த்து டெய்லி நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு தூங்கி கிடைச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம லைஃப்பில் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் டைம் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் அப்பா அம்மா நம்மளுடைய ஃபேமிலி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டைம் ரொம்ப முக்கியம். ஸோ யோசித்து நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும். ஃபோனை கட்டிடுங்க, உங்களுடைய வேலையை வேலையிலேருந்து கொஞ்சம் விலகி யோசிங்க. உங்களுக்கு மூளை எதுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு யோசித்து முடிவு எடுக்கணும். யோசிக்காமல் நம்ம வந்து ஒரு ஃபோன் பார்த்துட்ருப்போம், ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய டேவை வந்து நீங்கள் எப்படி வந்து முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், இன்றைக்கி நான் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. திங்கிங் தான் பெஸ்ட்டு. ஸோ வந்து உட்காருங்க, யோசிச்சு பாருங்கள், நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கலாங்கிறது யோசிங்க. நம்ம ஒரு விஷயம் தோல்வியாக போயிடுச்சுன்னா அதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு சோகமான ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு நம்மளுடைய உடம்பு எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு பயம்தான் வரும். மேபி ஒரு சூசைட் அட்டம் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். தூக்கம் சரியாக இருக்காது. அப்படியே தூங்கினாலும் நம்மளுக்கு வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது நீங்கள் வந்து ஒரு கனவு வந்திருக்கும் உங்களுக்கு. முக்கிய காரணமே வந்து நம்ம டிப்ரெஷன் தான். ஸோ வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து ஃபோனில் வந்து மெசேஜ் பார்க்குறது, இரிட்டேட் ஆகுறது, என்ன நம்மளுக்கு இப்படி கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதை பற்றியெல்லாம் நினைக்காம நோட்ஸ் எடுத்து எழுத ஆரம்பிங்க. உங்கள் லைஃப்பில் வேகமாக ஓடாமல் பொறுமையாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு மெடிடேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாமே உங்களுக்கு தான். நிச்சயமாக அவங்களுடைய பார்வை கூர்மையாக ஒரு விஷயத்தை யோசிச்சிச்சு அப்படின்னாலே நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்மளுக்கு இதை அடைஞ்சே தீரணும், நம்மளுக்கு வெற்றிக்கு வந்தே தீரணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழி காட்டும். கண்டிப்பாக ஒரு ஃபோனுக்குள்ளே எப்படி நிறைய சிப் இருக்கோ, ஒரு ஃபோனில் நிறையா எல்லாம் இருந்தால் தான் ஒரு ஃபோன் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் நம்மளுடைய மூளையும். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி போனாலே நம்மளுக்கு நிச்சயம் சக்ஸஸ் வரும். வெற்றி நீங்கள் கண்டிப்பாக அடையலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமாக உங்களை வந்து பாராட்டுவாங்க. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு தப்பான முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தூக்கம் தான் நம்மளுக்கு பெஸ்ட் மெடிசனே. ஏன்னா இந்த உலகத்தில் தூக்கம் இல்லைனாலே நிறைய வியாதிகள் வருது. ஸோ நைட்டு 8 மணியிலிருந்து காலையில் ஒரு 5 மணி வரைக்கும் ஒரு நல்ல ஸ்லீப் நீங்கள் எடுத்தாலே உங்கள் உடம்புக்கும் உங்களுடைய மூளைக்கும் எனர்ஜி கிடைக்கும். புதுசாக ஒரு உலகம் பிறக்கும். இந்த மாதிரி தான் நிறைய சக்ஸஸான லெஜண்ட்ஸும் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக போகணும். அப்படி போனாலே நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் அப்படி இப்படி சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோ மெயினாக டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஸோ வந்து இந்த உலகத்தில் நிறைய சக்ஸஸான நிறையா பேருக்கு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையிலையும் டிப்ரெஷன் இருக்கும். எல்லாருடைய லைஃப்லையுமே வந்துட்டு ஒரு கவலை இருக்கும். என்னடா நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஆனால் நம்ம வீட்டுக்கு பத்த மாட்டேங்குது. நம்ம வந்து எவ்வளோ நம்ம பட்ஜெட் போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நம்ம எதுக்கு இருக்கோம், ஏன் இருக்கோங்கிற நிறைய கேள்வி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பதில் நம்மளுடைய எண்ணத்தில் தான் இருக்குது. நம்ம எண்ணங்கள் கரெக்டாக இருந்தாவே நம்ம சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். ஸோ வந்து ஒரு வெற்றியில் தான் வந்து சக்ஸஸ் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. தோல்வியில் நம்மளுக்கு ஒரு சில பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ வந்து இந்த விஷயத்த நீங்கள் மறக்காதீங்க. உங்கள் மூளையிலிருந்து எப்போவுமே இதை எடுத்துறாதீங்க. நம்ம லைஃப்பில் வெற்றியோ தோல்வியோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஒரு சோதனையாக பார்க்காம அதை வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது தான் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ இந்த வீடியோ முடியிறப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் ஃபோன் இல்லாத காலகட்டத்தில், அதாவது எந்த ஒரு செயற்கையான விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடி நியூட்டன் வந்து இந்த மாதிரி புவியீர்ப்பு விசை இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? யோசிச்சு பாருங்களேன். அப்போது அந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்ட்ராக்டும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் அவர்னால இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சுது. ஸோ நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலை. ரீசன் என்னென்னா, நம்ம வந்து செயற்கைக்குள்ளே, அதாவது ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளே நம்ம வந்து அடைஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி இல்லாமல் தனிச்சு அவர் முடிவெடுத்தங்காட்டி தான் புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் ஒரு டேவை நல்லா அனுபவிங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்கள் டே தான். ஸோ நல்லதையே யோசிங்க, நல்லதையே பண்ணுங்கள். உங்களை வந்து அழகுபடுத்திக்கோங்க. நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பேசி பாருங்கள். ஒரு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் உங்களையே ரசிங்க. ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசி பாருங்கள். உங்களுக்கு 4 பேர்த்துக்கிட்ட பேச வரலைன்னா 4 பேர் நம்ம முன்னாடி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பேசி பாருங்கள். வீட்டில் தனியாக இருக்கும்போது நிறைய பேசுங்க. உங்ககிட்ட நீங்கள் நிறைய பேசுங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தையும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு பல விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் நினச்சாதான் டிப்ரெஷன்லேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் இன்னிலேருந்தே டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.